Hey guys, welcome back. என் பேர் ஆதித்யா. இன்னைக்கான கொஸ்டின் பார்க்கலாம். Jump game 4. It's a hard level question. Given an array of integers array, you are initially positioned at first index of the array. In one step, you can jump from index I to index I plus 1, where I plus 1 is less than the array length, I minus 1, where I minus 1 is greater than or equal to 0, j where array of I is equal to j and I is not equal to j. So in the condition கொடுத்திருக்காங்க, return a minimum number of steps to reach the last index of the array. Notice that you cannot jump outside the array at any time, right? So என்ன கொடுத்திருக்காங்கன்னா, so நமக்கு ஒரு array கொடுத்திருக்காங்க, right? So இந்த மாதிரி ஒரு array கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அரே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, லைக் we have to find the minimum number of steps to reach the last index. ஆல்ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ 3 கண்டிஷன்ஸ் இருக்குது. அதாவது ஒரு சப்போஸ் நீங்கள் வந்து இந்த இங்கே நம்மளோட ஐ வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம், ரைட்? we are standing somewhere here, இங்கே இருக்கோன்னு வச்சுக்கலாம். we can go to here, I minus 1க்கு போகலாம், I plus 1க்கு we can jump. அதர்வைஸ் இந்த பொசிஷனில் இருக்க நம்பர் பாருங்கள் 404. ஸோ சேம் 404 வேறு எங்கேயாச்சும் இருக்கான்னு பாருங்கள். 404 லாஸ்ட் இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம எங்கேயும் போகலாம், ரைட்? 404க்கு போகலாம். ஸோ பேசிக்கலி 3 டைப்ஸ் ஆஃப் ஜம்ப்ஸ் இருக்குது. எய்தர் பேக் சைடு இல்லைனா ஃப்ரண்ட் சைடு போகலாம், இல்லைனா வந்து சேம் எலிமெண்ட், இதே சேம் எலிமெண்ட் இருக்கிற இந்த கரண்ட் பொசிஷனில் இருக்க வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கிற வேற ஒரு எலிமெண்ட் இருந்துச்சுன்னா அந்த எலிமெண்ட்டுக்கு நம்ம போகலாம். அண்ட் கண்டிஷன் என்னென்னா, இட் ஷுட் பி, இதை வந்து ஐன்னு வச்சுக்கலாம் அண்ட் இதை வந்து ஜேன்னு வச்சுக்கலாம். ஐ ஷுட் நாட் பி ஈக்குவல் டு ஜே. ஸோ ஆப்வியஸாக வந்து ஐ வந்து ஜேக்கு ஈக்குவலாக இருக்காது, பிகாஸ் இதோட இண்டெக்ஸ், ஐயோட இண்டெக்ஸ் செப்பரேட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் ஜேயோட இண்டெக்ஸ் செப்பரேட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரைட்? ஸோ அதனால 3 டைப்ஸ் ஆஃப் ஜம்ப்ஸ் நம்ம பண்ணலாம். ஸோ நாம் என்ன கண்டுபிடிக்கணும்னா, நம்ம வந்து we have to find the minimum number of jumps. ஆல்ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எப்படி நம்ம பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து 0th இண்டெக்ஸில் நம்ம எப்பயுமே இருப்போம். ஸோ இந்த 0th இண்டெக்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம், we can go to this -23, அதாவது ஃப்ரண்ட் சைட் ஜம்ப். இல்லைனா 100 இருக்கான்னு பாருங்கள், வேறு எங்கேயாச்சும் 100 வந்து இங்கே இருக்குது, இங்கே போகலாம், ரைட்? 100 இங்கே இருக்குது, இங்கே போகலாம். அண்ட் ஸோ இப்போ பாருங்கள், ஸோ நம்ம இதர் -23க்கு வரலாம், இல்லைனா 100க்கு போகலாம். ஸோ -23லேருந்து எங்கே போகலாம், -23லேருந்து நெக்ஸ்ட்டு ஃபார்வர்ட் ஜம்ப் பண்ணலாம், ரைட்? ஸோ வேறு எங்கேயாச்சும் -23 இருக்கான்னு பாருங்கள், இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு 404க்கு போவோம். அண்ட் தென் 404லேருந்து நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்வர்ட் போகலாம், இல்லை ரிவர்ஸ் போகலாம், இல்லைனா வந்து 404 டேரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். டேரெக்டாக இருக்குது, ரைட்? ஸோ நம்ம எவ்வளோ ஜம்ப் எடுத்துக்கிட்டோம், 1 2 3 4. ஸோ டோட்டல் வந்து 4 ஜம்ப்ஸ் எடுத்துக்கிட்டோம். அதே வந்து இன்னொரு ரூட் பார்க்கலாம். ஸோ இன்னொரு ரூட்டில் வந்து 100லேருந்து நம்ம 100க்கு போவோம், ரைட்? அண்ட் ஸோ இந்த 100லேருந்து நம்ம எதர் ரிவர்ஸ் வரலாம், இல்லைனா வந்து ஃப்ரண்ட் சைட் போகலாம். ஸோ ஃபார்வர்ட் ஜம்ப் பண்ணால் 23க்கு வருவோம், ரிவர்ஸ் ஜம்ப் பண்ணால் 404க்கு வருவோம், ரைட்? ஸோ நான் ரிவர்ஸ் ஜம்ப் வரேன். ரிவர்ஸ் ஜம்ப் பண்ணிவிட்டு 404லேருந்து எங்கே போகலாம், 404லேருந்து ஐ கேன் எய்தர் கோ டு 100, இல்லை ரிவர்ஸ் போகலாம், இல்லைனா வந்து இன்னொரு 404 இருக்கான்னு பாருங்க, இருக்குது. ஸோ ஐம் கோயிங் டு 404. ஐ ஹவ் ரீச் த லாஸ்ட் இண்டெக்ஸ். ஸோ அதனால் மினிமம் த நம்பர் ஆஃப் ஜம்ப்ஸ் ஐ டுக் வாஸ் 3 ஜம்ப்ஸ், ரைட்? ஸோ அதனால் நம்ம வந்து 3 ரிட்டர்ன் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில். ஸோ இந்த மாதிரி we have to find the minimum number of jumps. ஆல்ரைட். ஸோ இந்த கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, என்ன பண்ணலாம்னு உங்களுக்கு தோணுது? ஸோ பேசிக்கலி நம்ம என்ன பண்ணுறோம்னா, we are checking for all possible conditions, right? we are checking for all possible conditions. ஸோ நம்ம வந்து ஃபார்வர்ட் போகிறோம், ரிவர்ஸ் போகிறோம், இல்லைனா சேம் எலிமெண்ட் இருக்குன்னா அந்த இண்டெக்ஸ்க்கு நம்ம டேரெக்டாக ஜம்ப் பண்ணிடுறோம். ஸோ 3 டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ எல்லா எலிமெண்ட்டுக்குமே வந்து 3 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ எல்லா எலிமெண்ட்ஸும் செக் பண்ணி மினிமம் நம்பர் ஆஃப் ஜம்ப்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ எல்லா கண்டிஷன் பார்க்கணுன்னா, எல்லா காம்பினேஷன்ஸ் நம்ம பார்க்கணுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஸோ நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இந்த கோடிங் டியூட்டோரியல் சீரீஸில் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இல்லை இதர் வந்து நீங்கள் நம்ம பிளேலிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா டைனமிக் ப்ரோக்ராமிங் பிளேலிஸ்ட் இருக்குது, அந்த ரெக்கர்ஷன் பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ டைனமிக் ப்ரோக்ராமிங் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம சால்வ் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே வந்து காம்பினேஷன் சம்ஸாக இருக்கும். அதாவது டிஃப்ரெண்ட் சாய்ஸஸ் இருக்கும், நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் சாய்ஸஸ் இருக்கும். அண்ட் ஒரு சாய்ஸ் வந்து அதில் ஒரு மினிமமோ இல்லை மேக்ஸிமமோவாக இருக்கும், ரைட்? ஸோ கொஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா we have to minimize, பட் சில கொஷனை மேக்ஸிமைஸ் பண்ணணும். ஸோ பேசிக்கலி நிறையா காம்பினேஷன் இருந்தாலே நம்ம வந்து ரெக்கர்ஷன் பண்ணுவோம்.
அண்ட் தென் ரெக்கர்ஷன் பண்ணி ஓவர்லாப்பிங் சப் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் டைனமிக் ப்ரோக்ராமிங் பண்ணுவோம். அதாவது வி மெமோரைஸ் த சொல்யூஷன். ஸோ இந்த கொஷனுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம்? ஸோ நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது, ரைட்? ஸோ அதனால் நீங்கள் சொல்லலாம் வி கேன் டூ ரெக்கர்ஷன் சொல்லலாம். ஆப்வியஸ்லி வி கேன் டூ ரெக்கர்ஷன். ஸோ ஐ ட்ரைட் யூசிங் ரெக்கர்ஷன், பட் ஆனால் ஐ காட் அன் எரர். ஸோ ரெக்கர்ஷன் ஏன் யூஸ் பண்ண முடியாதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ரெக்கர்ஷன் பற்றி எல்லாருக்கும் தெரியும் நம்புகிறேன். அண்ட் ரெக்கர்சிவ் சொல்யூஷன் எப்படி டைனமிக் ப்ரோக்ராமிங் சொல்யூஷனாக மாற்றணும்னு உங்களுக்கு தெரியும் நம்புகிறேன். ஸோ அப்படி தெரியலனா யூ கேன் கோ செக் அவுட் டைனமிக் ப்ரோக்ராமிங் பிளேலிஸ்ட். ஸோ அதில் ஏதோ ஒரு கொஷின் பாருங்கள். ஸோ ஐ ஹவ் எக்ஸ்பிளைன் ஹவு டு டூ ரெக்கர்ஷன் அண்ட் ஹவு டு மெமோரைஸ் த சொல்யூஷன் இன்டு அ டைனமிக் ப்ரோக்ராமிங் சொல்யூஷன். ஸோ பேசிக்கலி நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ இந்த சொல்யூஷன் வந்து வி கான்ட் ஆக்சுவலி டூ பை டைனமிக் ப்ரோக்ராமிங். ஏன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ டைனமிக் ப்ரோக்ராமிங் வச்சு நம்ம சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா ஸோ இது வந்து ஆக்சுவலி இது வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க அரேவே வந்து நான் வந்து நோட்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன், ரைட்? ஸோ 100லேருந்து 23 போகலாம். ஸோ இட்ஸ் அ பை டைரக்ஷனல் நோடுன்னு வச்சுக்கோங்க, ரைட்? திஸ் இஸ் அ பை டைரக்ஷனல் நோட். ஸோ இட்ஸ் அ பை டைரக்ஷனல் நோட், பட் ஆனால் சிங்கிள் டைரக்ஷன் போட்டிருக்கேன். ஸோ பை டைரக்ஷன் வச்சுக்கோங்க, ரைட்? திஸ் இஸ் அ பை டைரக்ஷனல் எட்ஜ் பேசிக்கலி. ஆல் ரைட். ஸோ இப்போ வந்து ஸோ இதில் என்ன பிரச்சனைனா, ஸோ சப்போஸ் ஸோ நம்ம வந்து இங்கே 0th இண்டெக்ஸில் இருக்கோம், ரைட்? 0th இண்டெக்ஸில் இருக்கோம். 0 1 2 3 ஸோ இப்படி இருக்குது. அண்ட் தென் 4, ரைட்? ஸோ இப்போ வந்து டிபி ஆஃப் 4 என்னவா இருக்கும்? அதாவது டிபி ஆஃப் 4 இஸ் நத்திங் பட் த மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் required to dp of 4 is nothing but the minimum number of steps required to come from 0 to this particular index. அதாவது 0லேருந்து இந்த 4th பொசிஷன், 0லேருந்து இந்த 4th பொசிஷனுக்கு வரதுக்கு எவ்வளோ ஸ்டெப்ஸ் ஆச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது தான் டிபி ஆஃப் 4. ஸோ டிபி ஆஃப் 4 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 0லேருந்து 1 வருவோம், 1 ஸ்டெப், 2 ஸ்டெப், 3 ஸ்டெப், 4 ஸ்டெப். ஸோ டிபி ஆஃப் 4 வந்து 4ன்னு நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன், ரைட்? டிபி ஆஃப் 4 நம்ம கம்ப்யூட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம டைனமிக் ப்ரோக்ராமிங்கில் எப்பயுமே கம்ப்யூட் பண்ணிட்டோன்னா வி டோன்ட் ஆக்சுவலி கம்ப்யூட் பண்ணிட்டோன்னா அந்த கம்ப்யூட்டர் ஸ்டேட்டையே நம்ம எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் ஓவர்லாப்பிங் சப் ப்ராப்ளமுக்கு சால்வ் பண்ணுவோம். ஸோ அதுதான் இங்கே பிரச்சனை. ஸோ டிபி ஆஃப் 4 நான் கம்ப்யூட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் நம்மளோட ஆக்சுவல் டிபி ஆஃப் 4, அதாவது ஆக்சுவல் மினிமம் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 1 தான். பிகாஸ் 100லேருந்து நம்ம இந்த 100க்கு டேரெக்டாக வந்துடலாம், ரைட்? புரியுது நம்புறேன். ஸோ ஆக்சுவல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 1 ஸ்டெப் தான். ஆக்சுவல் மினிமம் ஸ்டெப் வந்து 1 ஸ்டெப் தான். பட் ஆனால் நம்மளோட டிபி ஆஃப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்டோர் ஆகிடும். 4 ஸ்டோர் ஆகிறதுனால நம்ம டிபி ஆஃப் 5 கம்ப்யூட் பண்ணும்போது நம்ம ஆன்சர் எப்படி இருக்கும்னா, அதாவது ஆல்ரெடி டிபி ஆஃப் 4 கம்ப்யூட் பண்ணியாச்சு. ஸோ அதனால் டிபி ஆஃப் 4 வந்து இந்த 23க்கு இன்னும் ஒரு ஸ்டெப். அதனால் டிபி ஆஃப் 5 வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி லைக் சம்திங் லைக் 5 ஸ்டெப்ஸ்ன்னு வரும், ரைட்? ஆனால் டிபி ஆஃப் 5ஓட ஆக்சுவல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 வரும். பிகாஸ் நம்ம டிபி ஆஃப் 4க்கு 1 ஸ்டெப்பில் வந்துடலாம். அண்ட் டிபி ஆஃப் 4லேருந்து 5th ஸ்டேட்டுக்கு +1 ஆட் பண்ணால் இன்னொரு ஸ்டெப்பில் வந்துடலாம். அதாவது டிபி ஆஃப் 5க்கு வந்து 2ன்னு ஆன்சர் வரணும், பட் ஆனால் 5 வரும். ஸோ சேம் வந்து இந்த சொல்யூஷன் இந்த டைனமிக் ப்ரோக்ராமிங் ஸ்டேட்ஸ் வந்து ஃபர்தர் கம்ப்யூட் ஆகும்போது எல்லா ஸ்டேட்ஸுமே தப்பாக வரும். ஸோ அதனால் நமக்கு ராங் ஆன்சர் வரும். ஸோ புரியுது நம்புறேன், ரைட்? ஸோ அதனால் வி கான்ட் யூஸ் டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்ரோச். ஸோ நம்ம வேற என்ன பண்ணலாம் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண? வி கேன் யூஸ் breadth first search to solve this question. Alright, so அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ breadth first search யூஸ் பண்ணும்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ breadth first search பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்புகிறேன். அப்படி தெரியுதுனா கூட யூ கேன் கோ அண்ட் வாட்ச் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்கோரிதம் சீரீஸில் பிளேலிஸ்ட் இருக்குது, டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்கோரிதம் பிளேலிஸ்ட்னு. ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் கிராஃப்ஸ் பற்றி ஒரு வீடியோ இருக்குது பாருங்கள். கிராஃப்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் வீடியோ இருக்குது, கிராஃப்ஸில் ஃபஸ்ட் வீடியோ இருக்குது. ஸோ அந்த வீடியோவில் ஐ எக்ஸ்பிளைன் breadth first search. ஸோ breadth first search தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அது போய் பாருங்கள். ஸோ நம்ம இங்கே எப்படி breadth first search பண்ண போகிறோம்னா, we are going to ஸோ 3 கண்டிஷன்ஸ் இருக்குது தெரியுமா? ஸோ எய்தர் we can go to i plus 1 இல்லைன்னா i-1க்கு போகலாம், i-1க்கு போகலாம். இல்லைன்னா டேரெக்டாக ஜம்ப் பண்ணிடலாம். டேரெக்டாக அந்த சேம் வேல்யூஸ்னா டேரெக்டாக அந்த இண்டெக்ஸுக்கு போகலாம், டேரெக்ட் ஜம்ப், ரைட்? ஸோ இந்த 3 வேல்யூஸுமே வந்து ஐம் கோயிங் டு ஸ்டோர் திஸ் இன்டு அ கியூ. எப்பயுமே பிஎஃப்எஸ்ல வந்து நம்ம கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிவிட்டு ஸோ அட் சம் பாயிண்ட் வந்து நம்மளோட இண்டெக்ஸ் வந்து இஃப் திஸ் இஸ் ஈக்குவல் டு n-1, அதாவது லாஸ்ட் இண்டெக்ஸ்க்கு ஈக்குவல் ஆச்சுன்னா, இஃப் திஸ் இஸ் ஈக்குவல் டு n-1 ஆச்சுன்னா I'm going to return the number of steps.
I'm going to return the steps. So step ஒரு வேரியபிள் வந்து I'm going to keep track of the variable named step. ரைட், ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டெப்ஸை கால்குலேட் பண்ணோம். ஸோ பேசிக்கலி ஒரு லெவலோட ட்ராவல்சல் பண்ணுறோம். ஸோ ஒரு பர்டிகுலர் லெவல் வந்து எந்தெந்த பொசிஷனுக்கெல்லாம் போகலான்னு நான் வந்து பார்க்க போகிறேன். ஸோ பேசிக்கலி என்ன சொல்ல வரேன்னா, ஸோ நம்மளோட கிவன் அரே வந்து இப்படி இருக்கு. ஆல்ரைட், ஸோ நம்ம கிவன் அரே இப்படி இருக்கு. ஸோ நம்ம கிவன் அரே இப்படி இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸோ நம்ம ஈச் ஸ்டெப்ல இருந்து எந்தெந்த ஜம்ப் பண்ணலாம் நம்ம பார்க்க போறோம். சப்போஸ் -23 இருந்தோம்னா இங்கே ஒரு ஜம்ப் பண்ணலாம், ரிவர்ஸ் ஒரு ஜம்ப் பண்ணலாம், இல்லைன்னா வேற எங்கேயா ஜம்ப் பண்ண முடியுமா நம்ம பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு we are going to find the minimum number of steps. All right, so இந்த கொஸ்டினை வந்து I'm going to convert this into a graph problem. ஸோ எப்படி கிராஃப் ப்ராப்ளமாக கன்வெர்ட் பண்ண போறேன்னா, I'm going to have adjacency list. ஸோ adjacency லிஸ்ட்டில் நான் என்ன ஸ்டோர் பண்ண போறேன்னா, adjacency list பற்றி எல்லாருக்கும் தெரியும் நம்புறேன். ஸோ adjacency list பற்றி தெரியும்னா you can go and watch the same graph video. ஸோ அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம் சீரீஸில் கிராஃப்ஸ் வீடியோக்கு போய் பாருங்க. ஸோ அந்த கிராஃப்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ அதுலேயே வந்து நான் adjacency list பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம adjacency லிஸ்ட்டில் நான் என்ன ஸ்டோர் பண்ண போறேன்னா, array as well as its corresponding index. So first in the 0th index என்ன இருக்கு, 100 இருக்கு, right? So 100 and its corresponding index என்னது 0. ஸோ அதே மாதிரி -23 பாருங்க, -23 வந்து அரே அண்ட் அதோட கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸ் என்னது 1 as well as 2. செகண்ட் இண்டெக்ஸ்லையும் பாருங்க -23 இருக்கு. ஆல்ரைட், ஸோ இப்படி நான் ஸ்டோர் பண்ண போறேன். ஸோ இதை ஸ்டோர் பண்ணிட்டு ஐம் கோயிங் டு ஐட்ரேட் ஓவர் திஸ் மேப். ஸோ இப்போ கோடுக்கு போயிடலாம். கோடுக்கு போனால் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஆல்ரைட், ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஐம் கோயிங் டு டிக்ளேர் விசிட்டட் மேப். ஸோ நம்ம ஆல்ரெடி விசிட் பண்ணிட்டோம்னா we don't have to visit again, right? ஸோ இன்டீஜர் அண்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா int of bool, int comma bool. ஸோ visited. ஆல்ரைட், அண்ட் இன்னொரு மேப் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மேப் வந்து this is to store the adjacency list. another map of இதோட டைப் பார்த்தீங்கன்னா integer comma int. ஸோ மேப்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியலனா கூட சேம் டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் சீரீஸில் யூ கேன் ஃபைண்ட் அ ப்ரீஃப் வீடியோ ஆன் மேப்ஸ். ஆல்ரைட், ஸோ adjacency list கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ adjacency list பார்த்தீங்கன்னா int of int கிடையாது, இட்ஸ் ஆஃப் டைப் int comma vector. பிகாஸ் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரே as well as நம்ம அதுக்கான கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸை ஸ்டோர் பண்ணுறோம். இண்டெக்ஸ் வந்து இட்ஸ் நாட் அ சிங்கிள் வேல்யூ, இட் கேன் பி more than one value. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா -23 பார்த்தீங்கன்னா 2 வேல்யூ இருக்கு. ஸோ இட் கேன் பி more than one value. ஸோ அதனால வந்து int comma vector. ஆல்ரைட், ஸோ இட்ஸ் திஸ் adjacency list. And next என்ன பண்ணலாம்னா, we have to fill this adjacency list. For int I is equal to 0, I is less than array dot size I plus plus. So adjacency list of array of I dot pushback I. So finally we have constructed the adjacency list. So next என்ன பண்ணலாம்னா, நெக்ஸ்ட் வந்து we should have this queue. ஸோ கியூ டிக்ளேர் பண்ணுறேன். கியூவோட டைப் வந்து இன்டீஜர் அண்ட் நேம் வந்து கியூன்னு கொடுக்குறேன். அண்ட் கியூவில் வந்து இனிஷியலாக வந்து ஃபஸ்ட்டு அதாவது 0th இண்டெக்ஸை புஷ் பண்ணுறேன், ரைட்? பிகாஸ் நம்ம 0ல நம்ம இருக்கோம் இப்போ. திஸ் த ஸ்டார்டிங் இண்டெக்ஸ். அண்ட் ஸ்டெப்ஸ்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன், இன்ட் ஸ்டெப்ஸ். ஸ்டெப்ஸ் வந்து இனிஷியலாக இட்ஸ் ஈக்குவல் டு 0. ஆல்ரைட், ஸோ நெக்ஸ்ட் we should do the BFS while queue is empty, while queue is not empty. ஸோ சைஸ்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். திஸ் நத்திங் பட் திஸ் ஈக்குவல் டு த கியூ டாட் சைஸ். ஸோ இதை எது பண்ணுறோம்னா, வி ஆர் கோயிங் டு டூ லெவல் வைஸ் ட்ராவல்சல். ஸோ லெவல் வைஸ் ட்ராவல்சல்னாலே வி ஆல்வேஸ் ஹாவ் திஸ் வேரியபிள் சைஸ் அண்ட் இந்த சைஸ் வந்து டில் திஸ் சைஸ் பிகம்ஸ் ஈக்குவல் டு 0 நம்ம லெவல் வைஸ் ட்ராவல்ஸ் பண்ணுவோம். வைல் சைஸ் மைனஸ் ஃபைன், வைல் சைஸ் மைனஸ் while size minus இங்கே வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன், int idx. this is nothing but the index is nothing but the q dot front. so front element the index and then q dot pop பண்ணிடுறேன். alright, so this is a basic BFS தான். pop பண்ணிட்டு what I can do is visited of
விசிட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் idx இஸ் ஈக்குவல் டு ட்ரூ. ஸோ இதை வந்து நம்ம விசிட் பண்ணியாச்சு. ஸோ அதனால் ஐ எம் மார்க்கிங் இட் ஆஸ் ட்ரூ. அண்ட் நெக்ஸ்ட் என்ன செக் பண்ணலாம்னா இஃப் திஸ் idx இஸ் ஈக்குவல் டு n-1. ஸோ n ஒரு வேரியபிள் இங்கே வெளியே டிக்ளேர் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. int n is equal to array.size. Alright. So if this index is equal to n-1, return steps. So அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் we can ஸோ அந்த ஃப்ரண்ட் வேர்டு பேக்வேர்ட்ஸு ஸோ அதெல்லாம் பண்ணலாம், ரைட்? ஸோ ஃப்ரண்ட் வேர்ட் ஜம்ப் ஃபர்ஸ்ட் பண்ணலாம். ஸோ ஃப்ரண்ட் ஜம்ப் என்னது? ஃப்ரண்ட் ஜம்ப் இஸ் நத்திங் பட் i+1. If index +1 is less than n and if this is not visited, visit ஆகக்கூடாது, ரைட்? விசிட் ஆயிடுச்சுன்னா why should we visit it again? If not visited of idx +1, so இப்படி இருந்துச்சுன்னா we should push that into the queue idx +1 and அதை வந்து visited வந்து ட்ரூ ஆக்கலாம். visited of idx +1 is equal to true. So next வந்து backward jump. So backward jump என்னது? index -1. So if idx -1 is greater than or equal to 0 and so இந்த கண்டிஷன் அவங்களே கொடுத்துருக்காங்க. You don't have to think about this. So idx -1, if not visited of idx -1, visit ஆகக்கூடாது. visit ஆகலைன்னா we are going to push that into the queue and make it as visited. queue.push idx -1 and visited of idx -1 is equal to true. Alright. So it's as simple as that. ஸோ ஃப்ரண்ட் வேர்டு பேக்வேர்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எதை புஷ் பண்ணணும்? நெக்ஸ்ட் வந்து அந்த மேப் ஐட்ரேட் பண்ணி ஸோ டைரக்ட் வேல்யூ இருக்கான்னு பார்க்கணும். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், 401 ஒரு வேல்யூ இருக்குது. அதே மாதிரி சேம் 401 லாஸ்ட் இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ 401 அந்த லாஸ்ட் இண்டெக்ஸ் நம்ம டைரெக்டாக ஜம்ப் பண்ணிடலாம். ஸோ அந்த டைரக்ட்டுக்கு இப்போ பார்க்க போகிறோம். ஸோ டைரக்ட்டுக்கு என்ன பண்ணலாம்னா இங்கே டைரக்ட்னு ஐம் கோயிங் டு ரைட் அ கமெண்ட் டைரக்ட். ஸோ டைரக்ட் ஜம்ப் இது. ஆல்ரைட். ஸோ டைரக்ட் ஜம்ப்புக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா so we have to iterate through the map. So அந்த மேப்பில் வந்து ஆல்ரெடி நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம் தெரியுமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 404க்கு எப்படி ஸ்டோர் ஆகிருக்கும்னா 404க்கு இட் வில் பி ஸ்டோர்ட் ஆஸ் 404. ஸோ இது எந்த இண்டெக்ஸ்? 0 1 2 3 3 4 5 6 7 8 and 9, ரைட்? ஸோ 404க்கு எப்படி ஸ்டோர் ஆகும்னா இட் வில் பி லைக் 3,9 ஸ்டோர் ஆகிருக்கும். அதாவது வெக்டாரில் ஸ்டோர் ஆகிருக்கும். 3 and 9 ஸ்டோர் ஆகிருக்கும் வெக்டார் ஃபார்மேட்டில். ஆல்ரைட். ஸோ இந்த வெக்டாரை நம்ம ட்ராவல்ஸ் பண்ணணும். ட்ராவல்ஸ் பண்ணி நம்ம வந்து லாஸ்ட் இண்டெக்ஸுக்கு போயிட்டோமா நம்ம செக் பண்ணணும். ஸோ அதனால் இந்த வெக்டார் வந்து நாட் விசிட்டடான்னு பார்ப்போம். இந்த வேல்யூஸ் விசிட்டடாக இல்லைன்னா we are going to push it into the queue. ஆல்ரைட். ஸோ என்ன பண்ணலாம்னா we have to traverse the adjacency list. ஸோ அதனால் for auto neighbor is nothing but the value in adjacency list. Okay, the value, this particular value, இந்த வேல்யூ தான் வந்து நெய்பர்னு நான் சொல்கிறேன். for auto neighbor in adjacency list of array of idx if not visited of neighbor. ஸோ என்ன பண்ணலாம்? we will push that into the queue.push neighbor. ஆல்ரைட். ஸோ நம்ம புஷ் பண்ணியாச்சு. அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ என்ன பிரச்சனை வரும்னா we are actually done with the code நான் சொல்லுவேன். ஸோ இந்த டைரக்ட் ஜம்ப் இதில் என்ன பிரச்சனை வரும்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து we are traversing through the array, right? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த 404 பார்க்கும். இந்த 404 பார்க்கும்போது we are traversing through the same vector. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து இந்த 404 பார்க்கும்போது we are traversing through the same vector. ஸோ அதனால் வந்து we are actually traversing the same vector twice. ஸோ repetition இருக்குது. ஸோ repetition ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக we are going to remove this particular மேப்பில் இருக்கிற எலிமெண்ட்டை we are going to remove. ஸோ we are to remove redundancy. Alright. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to remove this particular value map of array of idx dot clear. ஸோ அதை கிளியர் பண்ணிடலாம். we are removing this. ஸோ நீங்கள் கிளியர் பண்ணலீங்கன்னா நீங்கள் வந்து மறுபடியும் சேம் மேப்லேயே சேம் வேல்யூவை பார்த்துட்டு இருப்பீங்க மேப்பில். யூ வில் கெட் த ஆன்சர். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா டைம் லிமிட் எக்ஸைட் எரர் வரும். அதனால we are going to remove this, right? பிகாஸ் எனக்கு ஒரு தாடி டைம் லிமிட் எக்ஸைட் எரர் வந்துச்சு, ரைட்?
ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த நம்ம லெவல் வைஸ் ட்ராவல்ஸ் பண்ணியாச்சு. ஒரு லெவல் முடிச்ச அப்புறம் ஒரு லெவல் இஸ் நத்திங் பட் த ஃப்ரண்ட் வேர்டு, பேக் வேர்டு அண்ட் தென் த டைரக்ட் ஜம்ப். ஸோ திஸ் இஸ் ஒன் லெவல். ஸோ இந்த ஒன் லெவல் ஆன அப்புறமா we have completed one level complete ஆச்சுன்னா what is the meaning? So one level complete ஆச்சுன்னா it means that we have made one jump. ஸோ அதனால we are going to increment the jump here. ஸோ இந்த while loop பாருங்க, இந்த இன்னர் while loop காண அப்புறம் we are going to increment the steps plus plus பண்ண போறோம், right? Steps plus plus and finally we are going to return steps. Alright, so இந்த intuition புரியுதுன்னு நம்புறேன். So this inner while loop is the level wise traversal. So இந்த ஒரு லெவலில் நம்ம என்ன பண்றோம், we are checking for the backward jump, backward jump, frontward jump and then the direct jump. So backward jump பண்ணாலும் ஒரு ஸ்டெப், frontward jump பண்ணாலும் ஒரு ஸ்டெப் தான், and then direct jump பண்ணாலும் ஒரு ஸ்டெப் தான். ஸோ ஒரு ஸ்டெப்னால we are going to increment step plus plus, right? and ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இங்கே தான் எரர் வருது. Visited of line number 40. Visited of idx minus 1. இங்கே வந்து ஆக்சுவலி மைனஸ் கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு வரும், ரைட்? ஓகே, திஸ் ஆக்சுவலி அட்ஜஸ்டன்சி லிஸ்ட் மேப்னு கொடுத்துருக்கேன். அட்ஜஸ்டன்சி லிஸ்ட்டில் இருக்க இந்த வேல்யூ தான் கிளியர் பண்ணுறோம், ரைட்? ஸோ பாருங்க, நம்ம சொல்யூஷன் அக்செப்ட்னு வருது. சப்மிட் கொடுக்குறேன். ஸோ நம்ம சொல்யூஷன் சப்மிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த ரெடண்டன்சி வந்து நம்ம இந்த லைன் ஆஃப் கோட் வந்து ரிமூவ் பண்ணிட்டு பார்க்கலாம். ஸோ ரிமூவ் பண்ணிட்டா ரெடண்டன்சி இருக்கும் நம்ம கோடில். இப்போ சப்மிட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இப்போ சப்மிட் பண்ணி பார்த்தா ஒரு டெஸ்ட் கேஸ் வரும். அந்த டெஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். டைம் நோட் எக்ஸிட் எரர் வரும் பாருங்க இப்போ, ரைட்? ஸோ இங்கே பாருங்க. ஸோ இதில் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் கேஸில் வந்து எல்லாமே 7 இருக்கு. ஸோ அதனால வந்து ஒரே ஒரு ஸோ நம்ம ட்ராவல்ஸ் பண்ணும்போது ஈச் இண்டெக்ஸ் ட்ராவல்ஸ் பண்ணும்போது சேம் அட்ஜசன்சி லிஸ்ட்டில் இருக்கிற வெக்டார் தான் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுறோம், ரைட்? சேம் அட்ஜசன்சி லிஸ்ட்டில் இருக்கிற வெக்டார் ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து we are actually doing the same thing repeatedly. ஸோ அதனால் வந்து this makes no sense, right? ஆன்சர் கரெக்டாக வரும், பட் ஆனால் இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் we are adding this particular step. Alright, ஸோ இப்போ சப்மிட் பண்ணால் it will get accepted, ரைட்? ஸோ புரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம அப்ரோச் நம்ம என்ன பண்ணுறோன்னு புரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ இட்ஸ் அ வெரி ஈஸி சொல்யூஷன் தான், ரைட்? ஆல்சோ இட்ஸ் ஹார்ட் லெவல் கொஸ்டின். ஏன்னா பிகாஸ் அந்த ஒரு பர்டிகுலர் லாஜிக் நம்ம கண்டுபிடிக்க முடியல. என்ன லாஜிக்னா, அந்த நம்ம எப்பயுமே இந்த மாதிரி கொஸ்டின் பார்க்கும்போது we are used to solve using recursion and dynamic programming. பட் ஆனால் இந்த கொஸ்டினை வந்து we can't solve using recursion and dynamic programming. ஏன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஸ்டார்டிங் ஆஃப் த வீடியோலையே, ரைட்? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறையா பேர் தமிழில் கோடிங் கற்றுப்பாங்க. நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டைனமிக் ப்ரோக்ராமிங் பிளேலிஸ்ட், ஸ்டாக்ஸ், கியூஸ், ரைட்? அண்ட் கிராஃப்ஸ் பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ எல்லாமே ப்ராப்ளம் சால்விங் பிளேலிஸ்ட் தான். அண்ட் தென் நீங்கள் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கோரிதம்ஸில் வந்து பிகினராக இருந்தீங்கன்னா திஸ் இஸ் த ரைட் பிளேஸ் டு பி இன். நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கோரிதம் பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்குமே இருக்குது. அண்ட் நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங் பிளேலிஸ்ட்டும் இருக்குது. ஸோ மிஷின் லேர்னிங் நீங்கள் வந்து தமிழில் ஸ்க்ராட்ச்லேருந்து கற்றுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video again. Until then, bye. Hey guys, welcome back.